காணாத ஒரு அற்புதமான ஒரு திருவிழாவுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம். இந்த திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைத்தொடர் தான். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா, இந்த கோவிலோட பெயர் சென்றாய பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் மிகவும் பழமையான முறைப்படி இன்னமும் ஒரு அற்புதமான திருவிழா நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி திருவிழாவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடி பாடி மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப ஒரு விமர்சையான ஒரு திருவிழான்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் இங்கே இருக்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேங்காய் பழம், அது மட்டும் இல்லை இந்த மாவிளக்கு, இந்த மாதிரி பழமையான முறைப்படி இன்னும் ஒரு அற்புதமாக இறைவனுக்கு படையல் படைக்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்காக வளர்க்கப்பட்ட ஒவ்வொரு கிராமத்தோட மாடும் இந்த கோவிலை சுற்றி வலம் வருது. அதே மாதிரி நேர்த்திக்கடன் வச்சு அவங்களுக்கு நிறைவேறுது அப்படின்னா, அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த உருளைத்தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. அப்புறம் இங்கே கோவிலில் இங்கேயே சமையல் செஞ்சு வர எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சாதம் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே ஒரு அற்புதமாக அருமையாக இருக்குது. வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான சாம்பார் கொடுக்குறாங்க. 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்குது. இப்போ பாருங்கள், இந்த தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கோவிலை சுற்றி இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் வலம் வருவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாமே சாமிக்காக வளர்க்கப்பட்ட மாடு. இங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது.
இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொருத்தர் இந்த சென்றாய பெருமாளுக்காகவே ஒவ்வொரு காளை மாடை வளர்க்குறாங்க. இந்த காளை மாடுகள் பார்த்திங்கன்னா விசேஷ டைமில் மட்டும் கோவிலுக்கு இது மாதிரி அலங்கரித்து கூட்டிகிட்டு கோவிலை இந்த காளை மாடுகள் சுற்றி வலம் வரும். முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய தேர் தாங்க ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வடிவமைப்பு அற்புதமாக இருக்குது. இந்த தேரை இந்த தேரை தூக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே 4 புறங்களிலும் இந்த சட்டைகள் அப்படின்னா அந்த கம்புகள் இருக்கும். இந்த தேரை ஒவ்வொரு சைட்லேயும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த மாதிரி அந்த தேரோட 4 பகுதியிலுமே அந்த சட்டங்கள் இருக்குது. ஏன்னா அந்த தேரை நீங்கள் இது வரைக்கும் நிறையா தேரெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கோவில்லையும் தேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சக்கரங்கள் வச்சு அதன் மூலமாக இழுத்துட்டு போவாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாதுங்க. இன்னும் அந்த பழமை மாறாமல் அந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய பழமையான விஷயத்தை தான் இங்கே பண்ணுறாங்க. அப்படி என்ன பழமையான விஷயம்னா, அந்த தேரை இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களோட தோளில் தான் 4 புறங்களிலுமே மக்கள் ஆண்கள் ஒரு சைடுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேர் 40 பேர் கூட இருக்கும். அந்த 4 புறத்துலேயுமே இங்கே உள்ள பக்தர்கள் இந்த தேரை தூக்கிக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. அந்த மாதிரி வலம் இந்த தேர் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வரும். அந்த மாதிரி வரும்போது சுற்றி அதுக்கப்புறம் கீழே இங்கே வச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த தேர் திரும்ப இறங்கின பிறகு மக்கள் எல்லாம் தேரில் இருக்கக்கூடிய அந்த கடவுளை வணங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு பயபக்தியோடு இந்த இறைவனை வணங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி விசேஷங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இது ஒரு புதுமையான விழாவாக தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நம்ம நண்பர்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது மாதிரி ஒரு அற்புதமான காணொளியை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய காணொளி நீங்கள் பார்க்க மஞ்சள் எல்லாம் கொடுத்து அந்த மஞ்சள் எல்லாம் கழிச்சு இந்த மஞ்சள் வேற கம்முன்னு உட்காந்து